ஜல்லிக்கட்டுக்காக உயிர் போகும். எங்களை இன்னும் கொஞ்சம் சுண்டி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு இனிமே காட்ட போறோம். ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு பொங்கி எழுந்து போர்க்கோலம் போன்றிருக்கக்கூடிய வேளையில் மாணவர் இளைஞர்கள் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த நடிகருமான திரு ராதாரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு ராதாரவி. இந்த போராட்டத்திற்கு நீங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. மாணவர்கள் போராட்டம்ன்றது இந்த அளவுக்கு கொதித்தெழுந்து வர்றதை நீ எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, உண்மையிலே சொல்லப்போனால் என்னுடைய வயசுக்கு நான் சொல்கிறேன், நான் இந்தி போராட்டம் அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ், பார்த்துருக்கேன். பட் அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து அரசியல் கட்சிகள், ஒரு பக்கம் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணது ஒரு பெரிய அளவில் இருந்தது. பட் இந்த தடவை என்னென்னா, நான் பொதுவாக சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன், மனசுக்குள்ளே சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. எல்லாம் விவசாய பூமியில் பூரா காலேஜாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாடுறா, இதுக்கு பர்மிஷன் தர்றது தப்புப்பா. ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றது நான் எதிர்பார்த்தது. அது மாதிரி தான் இப்போ வந்து விவசாயிகள் பாவம் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ அப்படி சொல்லும் போது பார்த்தா இப்போ இந்த போராட்டத்துக்கு பிறகு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இன்னும் நிறைய காலேஜ் திறந்தால் தான் நல்லாயிருக்கும் போல இருக்குன்னு. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இதை யாருமே எதிர்பார்க்கலைங்க. முதல்ல இது 50 பேரில் ஆரம்பித்தது பெருசாக இருந்தது. ஆனால் நான் பார்த்த சினிமா சைடில் பார்த்திங்கன்னா, இந்த 50 பேரில் நம்ம சீமான் ஆகட்டும், அமீர் ஆகட்டும், அப்புறம் இப்போ இந்த கௌதம் ஆகட்டும், இவங்கெல்லாம் அதில் கொஞ்சம் செல்வமணி சார் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்தாங்க. அப்போவே புதுசாக ஒன்றும் இவங்கெல்லாம் வந்து இப்போ உட்காரல. இப்போ அதில் வந்து சில பேர் நம்ம இப்போ புதுசாக வந்துகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது வந்து ஒன்லி அவங்களே பண்ண மாதிரி இந்த தடவை எனி ரிசல்ட், இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் அது அவங்க தான் ஏற்றுக்குவேன். நீங்கள் யாரும் வராதிங்க. ஏன்னா நம்ம அங்கே போய் ஒரு சலசலப்பை உண்டாக்குறதை விட அவங்க நல்ல ஒரு மூடில் இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு. இப்போ எல்லாருமே மற்ற இதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. இப்போ அண்ணன் கூட பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த காவேரி பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொங்கலுக்கு லீவ் விட மாட்டேன்னு சொன்னது, ராமநவமி when it becomes ஒரு நேஷ்னல் ஹாலிடே, பொங்கலுக்கு நேஷ்னல் ஹாலிடே கிடையாதுன்னா எப்படி? அது வந்து விருப்பம் எடுத்து இஷ்டம் இருக்கிறவங்க எடுத்துக்கன்னு சொன்னால், பொங்கலை வந்து இத்தனை வருஷமாக இருந்த பொங்கலை வந்து அவமானப்படுத்துறது. ராமநவமிக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைங்க, அதுக்கு போய் லீவ் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒவ்வொன்றாவே தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து வந்துக்கிட்டே இருக்கிற விஷயம். இதே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படி இப்படின்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. பட் இதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க கர்நாடகாவுக்கு, நம்ம தண்ணி வரலையே, அதை மீறி யார் பண்ணா? சுப்ரீம் கோர்ட்டை மீறி கேரளா அரசாங்கமே பண்ணாங்களே. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடக்கும்னு. அப்படி செஞ்சால் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா உடனே என்ன செய்வாங்க அடுத்ததுன்னா, எல்லோரும் இப்போ இன்றைக்கி பேசுனது சொல்கிறேன், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா இருந்தால் அரசாங்கத்தை கலைக்கிட்டோம், திருப்பி எலெக்ஷன் வச்சா அவனும்ல 6 மாதமோ 1 வருஷத்தில் அப்போ மோதிக்குவோம். அதில் தவறு கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் அ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் மாற்றி போகுதுன்றது மாதிரி சொன்னாங்க. அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க, வெறும் தமிழ் உணர்வுன்னு சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. சென்டர் பாயிண்ட் அதுதாங்க எல்லாருக்குமே. நீங்கள் அதில் ரிலீஃப் கொடுத்தாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ காவேரி தண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணாலும் பாருங்கள், நெக்ஸ்ட்டு எல்லாம் காவேரி தண்ணி இஷ்யூக்கு இது மாதிரி தான் ஆகப்போகுது. இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் சும்மா எடை போட்டுறக்கூடாது, இந்த உணர்வுகளை நம்ம கொச்சைப்படுத்திடக்கூடாது. இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பெப்சி கோலா குடிக்கக்கூடாது, இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இப்போ முத்தி போச்சு. இப்போ ஆக்சுவலி சென்சஸ் சேஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கோ கோலாவும் பெப்சி விற்பனையெல்லாம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது.
அது ஒவ்வொருத்தரும் நம்மளை எடுத்துக்கிறதுங்க. அது இந்த போராட்டம் தந்திருக்கக்கூடிய தன்னெழுச்சி அப்படின்றது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுறப்ப, காவேரி பிரச்சனையோ மற்றதிலே இழைக்கப்படுறப்ப அதுக்கு எதிராகவும் மாணவர்கள் போராடுவாங்க, வீதிக்கு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு தந்திருக்குன்னு நிச்சயமா இருக்குங்க. இப்போ எல்லாருமே வந்து மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இது டெஃபினட்டாக தே வில் ரெசிப்ரோகேட். நாளைக்கு விவசாயிகளுக்கு இப்படி வறண்ட நிலை வந்து அவங்களே அரசியல்வாதிகளும் வெறும் அவங்களே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் பாருங்கள், மாணவர்கள் எழுச்சி உள்ளே வந்துருச்சு. இப்போ மாணவர்கள் வந்து தான் டிஐ இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை செய்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க. அதனால் இது வந்து நல்ல இந்த உணர்வை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தூண்டுவதை விட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு எந்த நேரத்திலும் இன்னும் நம்ம உதவி செஞ்சுதாங்க ஆகணும் இந்த நேரத்தில். ஏன்னா ஜல்லிக்கட்டு இந்த பீட்டான்ற அமைப்பு ஆஃப்கோர்ஸ் த எக்ஸ்ப்ளனேஷன்லாம், அதாவது இந்த பீப்புள் ஃபார் த எத்தனிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறான். அவன் வந்து அமெரிக்காவில் 80 ஆரம்பித்தவன். அவன் அமெரிக்காவில் வந்து இந்த ஓடுற நாய் பூனை அது மாதிரி வளர்க்கலான்னு பார்த்தா எல்லா பயிலும் அந்த ஊரில் வந்து கொடுத்துட்டாங்க. அதிகமான அளவில் வந்தவொடனே மர்சி கில்லிங் பண்ணுறான், 15 நாள்லன்னு ரூல்ஸ் வாங்கிட்டான் அமெரிக்காவில். அதனால் பாருங்கள், முயல்லேருந்து நாயிலேருந்து எல்லாம் 35,000 அனிமல்ஸ்க்கு மேலே கொண்டு இருக்காங்கன்னு ரெக்கார்டு சொல்லுது. அவன் யார் இங்கே வர்றதுக்குன்னு கேட்குறேன். அவனை நான் தப்பு சொல்லலை, பீட்டா யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் அவங்கள தப்பு சொல்லலை. பட் தே டோன்ட் ஹவ் ரைட்ஸ் டு கம் அண்ட் டச் அவர் கல்ச்சர். நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏங்க அவன் வரான்? அப்போ நாளைக்கு நான் சாமி கும்பிட்றத வேணான்னு சொல்லுவான், காவடி தூக்குறத வேணான்னு சொல்லுவான், வேலு அளவு குத்துறத வேணான்னு சொல்லுவான், நிச்சயமாக சொல்லுவான். அப்போ நம்மளுடைய நம்பிக்கையில் வந்து அவன் உள்ள வரான்ல. இது வந்து ஜல்லிக்கட்டு நடத்தினால் மழை வரும்ன்றதாங்க டிவைன் தாட்டு கிராமத்தில். இல்லை, பீட்டான்றது ஒரு தனியார் தொண்டு அமைப்பு. அதை மாதிரி 7 அமைப்புகள் இந்த வழக்கில் தங்களை இணைச்சிருக்காங்க. அது இல்லாமல் தனி நபர்கள் இந்த வழக்கில் இணைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அமெரிக்காவை சொல்கிறீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த சிலரே கூட, இந்திய குடிமக்கள் சிலரும் கூட இந்த வழக்கில் தங்களை இணைச்சிருக்கிறாங்க. இது ஜல்லிக்கட்டு கூடாதுன்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. நான் கேட்கிறது, இந்த இளைஞர்களுடைய கோபம் அப்படின்றது இந்த அமைப்புகள் மேலே போகிறது சரியா? அவங்க தங்களுக்கு ஒரு கேஸ் போடுறப்ப அதுக்கு ஆதாரங்களை எடுத்து கொடுக்கறதுன்றது யார் கேஸ் போட்டாலும் வழக்கம். ஆனால் போராட்டத்தை நடத்தி, சட்ட போராட்டத்தை நடத்தி உரிமைகளை பெற்று தந்திருக்க வேண்டிய அரசுகள் மேலே மாணவர்கள் கோரிக்கை வைக்கணுமா, இல்லை பீட்டாவை தடை செஞ்சுட்டா அந்த பிரச்சனை தீந்துரும்னு பார்க்கணுமா? பீட்டாவை மட்டும் அவங்க வைக்கல, ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான குரலையும் எழுப்புகிறார்கள். அதெல்லாம் அவங்க இல்லைன்னு சொல்லலையே. எதுக்காக சொல்கிறோம்னா, இதில் என்னென்ன லாபங்கள் இருக்குன்னா, மாணவர்கள் சொல்லி தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வந்து இந்த பாலில் கலப்படம் பண்ணுறது, இந்த ஜெர்சி கவுஸ் உள்ளே வர்றது, நம்ம மாடுங்க செத்து போகிறது, கோவிலில் திரிகிற மாடுகளுக்காக இவங்க வந்து பண்ணுறது, அதில் நம்பர் அலவுடு. அண்ணன் சொன்னது ரொம்ப நல்லா சொன்னார், காதில் வெட்டுப்பட்டால் அது மட்டும் அலவுடு. நேடா காதில் வெட்டுப்பட்டால் அது இல்லையா? இந்த பீட்டாக்காரனை நான் கேட்குறது என்னென்னா, இங்கே வந்து இப்படி பண்ணல இந்தியாவில், இதையே ஸ்பெயினில் போய் பண்ணணும். ஸ்பெயினில் பண்ணணும். அது சித்திரவதை பார்த்தாலே தெரியுது. ஈட்டியில் குத்துறது, முதுகுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பண்ணணுங்க அதை. இங்கே அப்படி இல்லைங்க. இது வந்து நம்ம நினைக்கிறது வந்து வீர விளையாட்டு. இப்போ கௌதமுக்கெலாம் தெரியும், அந்த புஸ்தகத்தம்லாம் படித்தவர் அவர். அதனால் அதை படித்து பார்த்திங்கன்னா அது வந்து அவர்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மழை பெய்யணும்னு சொல்கிறது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி மழையும் பெய்ய மாட்டேது. இப்போ அவங்க சொல்கிறாங்களே மழை பெய்யலைங்க இதுக்குனால தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க இதை வந்து யார் சொல்லணும்? இப்போ நான் வந்து ராதாரவி வந்து யாரும் குடிக்கக்கூடாது, நான் முதல்ல குடிக்கக்கூடாதுங்க. நாங்கள் நல்லா குடிச்சுவிட்டு அதையே வந்து சொன்னால் எப்படி? அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்றவன், கோழிக்கறி தின்றவன், முயல்கறியை சாப்பிட்றவன், மான்கறியை சாப்பிட்றவன், இவெல்லாம் வந்து சொல்லக்கூடாது இந்த அறிவுரையை. அதற்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன். நான் வந்து எந்த இயக்கம் அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் அதெல்லாம் சொல்லலை. இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவர் சொல்கிறார் இந்த பீட்டா அமைப்பை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே அந்த லேடி பதில் சொல்கிறார், சேர்பர்சன் ஆஃப் பீட்டா, ஷீ இஸ் அன் அமெரிக்கன் சிட்டிசன். சார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் சார், நல்லவர் கெட்டவர் வேணும் வேணான்னு நான் பேசலை, நான் தமிழர் என்ற அடிப்படையில் பேசுகிறேன். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் நீ யார்? நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியா? நீ வந்து யூ ஆர் கான் டு த சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா. அப்போ அங்கே பிழைப்பை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு நீ வளர்ந்து கொண்டு இருக்கிறாய். அந்த இடத்துல இருக்கிற பெண்மணி வந்து நம்மளால் சொல்லக்கூடாது, அதுக்கு நம்ம எதிர்ப்பு இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து தாங்க சொல்கிறேன் நான் மொத்தமாக. நீங்கள் இப்போ சொன்னீங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர், இங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க அப்படின்னு. அப்படி சொன்ன சில நடிகர்களே இருக்காங்க. பீட்டா அமைப்புக்கு வந்து எப்பவுமே நம்ம சப்போர்ட் பண்ணணும்,
ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லியே சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? இல்லை ஜல்லிக்கட்டை நடத்தாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இந்த நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்க நடிகர்கள். அதில் எத்தனை பேர் வந்து பீட்டா அமைப்பில் மெம்பராக இருக்காங்க. அவங்க வெளியே வா, பீட்டா அமைப்பு விட்டு நீ வெளியே வந்து பேசு. அது உள்ளே உட்காந்துட்டு பேசக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து இல்லை நான் வந்து இது பிரதம மந்திரியை பார்க்க போகிறேன், தனியாக போகிறேன். அமைப்பாக இருக்கும்போது அமைப்போடு போகிறது தானே நல்லது. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடியது வந்து முதலமைச்சர். அவர் போயே ஒரு பர்மிஷன் தரல. அதற்காக சொல்கிறேன், சாதாரணமான ஒரு இந்திய பிரஜையாக போய் நின்னா கூட எப்படிங்க தருவார்? நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இதை தவறாக சொல்லலை, இல்லை கோபமாக இதுக்காக சொல்லலை. இப்போ மக்கள் வந்து சில இடத்துலலாம் வந்து இந்த நடிகர்கள் செய்கிறது தவறுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லா நடிகர்களையும் வைத்து சொல்லவில்லை, ஒரு சிலரை வைத்து சொல்கிறார்கள். நான் ஒத்துக்கிறேன். அரசியல்வாதிகள் மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு சிலர் மேலன்னு சொல்லி திரு முத்தரசன் சொன்னார். அது மாதிரி நடிகர்களை பொத்தாம் பொதுவாக சொல்றாங்க, அது சிலரை குறிப்பிட்டு சொல்றாங்க. இல்லைங்க, டெஃபினட்டாங்க. ஏன் தெரியுமா? இதில் குறிப்பிட்டவர்களே அவங்க வந்து பேர் போட்டு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சொன்னால் அதை நம்ம மேலேயே ஏதோ பூசிக்கிற மாதிரி இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கான தடை அப்படின்றது 3 ஆண்டாக இருக்குது. வருஷம் ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அப்படின்ற அளவோடு முடிஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கையெல்லாம் வந்தது. கடைசி நேரத்தில் ஆசை காட்டி அது அந்த கடைசி நேரத்தில் வாய்ப்பு பறிபோனது மாதிரி ஆச்சு. இப்போ பெரிதும் நம்பிட்டு இருந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துரும்னு நினச்ச நேரத்தில் அதிசயம் நடக்காமல் போயிடுச்சு. இது தொடர்ச்சியாக ஒரு பென்டப் ஆங்கர்ன்றது மாதிரி தேக்கி வைத்து ஒரு இருந்த கோபம்ன்றது இப்போ இந்த முறை இப்படி வெளிப்படுதுன்னு சொல்லலாமா? அதாவது 2012 கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடந்தது. 2014 உச்சநீதிமன்றம் தடை செய்ததில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது எல்லா வகைகளிலும் நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டு மத்திய அரசாங்கத்திடம் கடிதம் கொடுக்கறதுலேருந்து, நாடாளுமன்றத்தில் பேசுறதுலேருந்து, அங்கே முறையிடுறதுலேருந்து எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மிக முக்கியமான செய்தி, மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர் வந்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று இப்போ தகவல் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவர், மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய கருத்து, மாநில அரசு இந்த அவசர சட்டத்தை கொண்டு வரலாம், அதற்கான அதிகாரம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த பிரச்சனையினுடைய தொடக்கம் முதலாகவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அவசர சட்டத்தை கொண்டு வர முடியாது என்ற நிலையை மத்திய அரசு சொன்னது. இன்றைக்கும் கூட மத்திய அரசின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர் சார்பில் பேசக்கூடிய ஆனந்த் மாதவ் தவே, இவங்க எல்லாருமே சொன்னது அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு முதலமைச்சரை பார்த்த பிறகு பிரதமர் ட்வீட் பண்ணும்போதும் மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வரப்போவதில்லை அப்படின்ற தகவல் இருந்தது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் நேற்றைக்கு அவர் கொடுத்துட்டு போன அறிக்கையில் சொன்ன கருத்தே கூட, தமிழர்களுடைய உணர்வோடு ஒன்றி போயிருக்கக்கூடிய தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து எடுக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை நான் அளிக்கிறேன். நாளை காலை பிரதமரை சந்தித்து அவசர சட்டத்தை உடனே பிறப்பிக்க வேண்டும்னு வலியுறுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் அரசு அப்படி சொல்லியிருக்கிறது. ஆனால் மாநில அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருந்தார். மாநில அரசு எடுக்கும் முயற்சிக்கு ஆதரவான ஒரு கருத்தாக முகுல் ரோத்தகியோட கருத்தை நாம் பார்க்கணுமா? முகுல் ரோத்தகி சொல்றதன் அடிப்படையில் மாநில அரசு அவசர சட்டத்தை கொண்டு வரப்போகிறது, அதன் மூலமாக ஒரு சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைக்கு அது நாளைக்கு அதை சேலஞ்ச் பண்ணலாம், அந்த சட்டத்தை கூட உச்சநீதிமன்றத்தில் போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது நிற்குமா நிற்காதான்றது அடுத்த அம்சம்னா கூட இந்த போராட்ட உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அரசு வந்திருக்குன்னு சொல்லலாமா? ஒரு நிமிஷம். அதாவது தமிழ்நாடு அரசு சட்டம் நிறைவேற்றிடும், தமிழ்நாடு அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என பிரதமர் முதலமைச்சர்கிட்ட சொன்னதாக செய்தியெல்லாம் வந்திருக்குது. காட்சியின பட்டியலில் காலையில் சேர்த்தது மாநில அரசாங்கம் அல்ல, சேர்த்தது மத்திய அரசாங்கம். அது திமுகவா காங்கிரஸா யாரோ சேர்த்தது மத்திய அரசாங்கம். நீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு. ஏன் அந்த காரியத்தை செய்யாமல், ஏன் அதை அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் மறைமுகம், இப்போ ஓபிஎஸ்சிட்டே ஓப்பனாக சொல்லியிருக்கலாமே, சரி நீங்கள் போய் நடத்துங்க நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கலாமே, வெளிப்படையாக சொல்லலாமே. சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி வழக்கு இருக்குது, அது வழக்கு இருக்கிறபடி இருக்கட்டும், நீங்கள் போய் ஜல்லிக்கட்டு நடத்துங்க. ஆனால் நடத்துகிறாங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மென்மையாக அணுகிறேன். இப்போ ஆந்திரா மாநிலத்தில் சேவல் சண்டை நடைபெறுகிறது. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருடைய சொந்த கிராமத்தில் நடைபெறுகிறது. அவர் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வர்றாரு, ஊரில் தான் இருக்கார்.
இருந்து முடிச்சுட்டு போகிறார். அங்கே அந்த சேவல் சண்டை இதுவும் தடை செய்யப்பட்டது தான். ஜல்லிக்கட்டே நடந்தது இல்லை இல்லை அது நடக்குது, மற்ற மாநிலங்களில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு மட்டும்தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த ரயிலில் கூட சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் ரயிலில் பயணம் பண்ணுறோம் யாரும் டிக்கெட் எடுக்காமையே பயணம் மாட்டான், எல்லாரும் டிக்கெட் தான் போவாங்க, ஆனால் மற்ற மலை எடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சரியே தவறுன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டில் ஒரு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள். அதாவது ஒரு 10 பேர் கூடனாலே சின்ன சின்ன வன்முறை நடக்கும், 10,000 பேர் கூடனா அது பெரிய வன்முறையாக மாறும். இப்போ நீங்கள் இந்தி போராட்டத்தை திரும்ப திரும்ப இப்போ விவாதத்தில் வருது, இந்தி போராட்டத்தில் வன்முறை இந்தி போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் வன்முறை பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி வன்முறை நடந்தது, ஆனால் அன்றைக்கி வன்முறை நடக்கலை. லட்சமாக கூடுகிறார்கள், எந்த வன்முறை நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் காந்தியை காட்டிலும் காந்தி தான் வன்முறை இல்லாத போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஏதாவது வன்முறை நடந்தால் போராட்டத்தை உடனே நிறுத்திடுவார். பல சந்தர்ப்பங்கள் பண்ணார், அதில் கருத்து வேறுபாடுலாம் இருக்குது, அது வேறு விஷயம். வன்முறை இல்லை அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த அரசு தடியடி நடத்தியது, துப்பாக்கி சூடு நடத்தினது, அதற்கு எதிராக வன்முறை வெடிச்சது. ஆனா இன்னைக்கு வந்து அரசாங்கம் அப்படியான ஒரு வலிமையான இதை ஒடுக்கணுன்ற எண்ணத்துக்கு தமிழக அரசு பெரிய அளவுக்கு ஒடுக்கணும்னு முயற்சி பண்ணலைன்னு சொன்னால் கூட இப்போ இதில் இப்போ மதுரையில் போராட்டம் அலங்காநல்லூரில் போராட்டம் நடக்கிற பொழுது வெளியிலேருந்து தண்ணி கொடுக்க வந்ததை தடுத்தாங்க, தண்ணியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, கவுதமணிலாம் பிடிச்சி தள்ளினாங்க. சின்ன சின்ன சம்பவம் நடக்காமலே இல்லை, நடந்தது. நேற்று இரவு கூட பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கிறவங்களும் அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதை பார்த்துட்டு உடனடியாக அறிக்கை கொடுத்தான், அப்புறப்படுத்த முயற்சிக்க கூடாது, அந்த முயற்சிகளை கையாளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். நடக்காமல் இல்லை, ஆனால் வன்முறை பண்ணுறத பண்ணலாம், வன்முறை பண்ண விரும்பலை. ஒரு ஜனநாயக பூர்வமாக அமைதியாக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க, எந்த வன்முறையும் பண்ண மாட்டாங்க, எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை இருக்கிறது. இப்போ சட்டம் நிறைவேற்றலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வழியாக சொன்ன பேட்டியில் அவரே சொல்லி, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அவசர சட்டம் நிறைவேற்றணும், உங்க கருத்து என்னன்னு மத்திய அரசு என்ன கேட்கல, ஆனால் மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப பந்து மாநில அரசின் கைகளுக்கு தள்ளி விடப்படுது. முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அப்படி ஒன்று இருக்குமையானால் இத்தனை வருஷமா காலந்தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லையா? மாநில அரசுக்கு இந்த யோசனையை சொல்லி நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றி, முன்னாள் முதலமைச்சர் இருக்கிற பொழுது முன்னாள் முதலமைச்சர் பிரதமருக்கு திரும்ப திரும்ப கடிதம் எழுதியிருக்கிறார், தற்போதைய முதலமைச்சரும் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே வாரதா புயல் பிரச்சனைக்கு தீர்வு காண சென்ற பொழுது 412 பக்கங்களுக்கான அறிக்கை கொடுக்குற பொழுது இந்த கோரிக்கையும் அதில் இருக்குது. அப்போ கூட நம்முடைய பிரதமர் இப்படி சொல்லியிருக்கலாமே, வழிகாட்டியிருக்கலாமே, அப்படிலாம் காமிக்காம நெருக்கடி ஒரு முற்றிய சூழலில் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிறது. அது மட்டும் இல்லைங்கய்யா, தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மிக உக்கிரமான போராட்டத்துக்கு மத்திய அரசு நாங்கள் அடிபணியில் வேணும்னா நீங்களே பண்ணீங்க, நாங்கள் ஒருபோதும் நாங்களாக தரமாட்டோங்கிற ஒரு திமிரான போக்கு தான் இது. ஒரே நிமிஷம், எங்களுடைய டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார், அவரிடம் இந்த இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஸ்டீஃபன், அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி ஒரு முக்கியமான கருத்தை நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியாக தந்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு அதனுடைய தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலுடைய கருத்து என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து. இந்த கருத்துக்கு உச்சநீதிமன்றமே மதிப்பளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை வாய்ந்த கருத்து. அவர் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்றாரு, எந்த அடிப்படையில் சொல்றார்? இதை அடிப்படையாக வைத்து மாநில அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு நீதிமன்றத்தினுடைய கண்டனம் வந்தாலும் கூட மத்திய தலைமை வழக்கறிஞரே இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்னு சொல்லி மாநில அரசுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை வந்திருக்குன்னு சொல்லலாமா ஸ்டீவன்? வணக்கம் சார். தற்போது மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்தின் வாயிலாகவும் அதே போன்று நியூஸ் 18க்கும் வழங்கிய அந்த தகவல் என்னவென்றால், அவசர சட்டம் என்ற ஒரு அடிப்படையில் தமிழக அரசு ஒரு சட்டத்தை பிறப்பிக்காமல் ஒரு புதிய சட்டத்தை ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக ஏற்படுத்தும் பட்சத்தில், அறிவிக்கும் பட்சத்தில் ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று அவசர சட்டம் மத்திய அரசு கொண்டு வரவில்லை என்றாலும் மாநில அரசு அவசர சட்டமாக இல்லாமல் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்போது தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு இல்லத்தில் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு முகுல் ரோத்தகிக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வரோடு அவர் சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கால்நடைத்துறை அமைச்சரும் இன்று இரவு டெல்லி வர இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நாளை அனில் மாதவ் தவே
சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை நேரடியாக சென்று சட்ட ஆலோசகர்களோடு குறிப்பாக அந்த சந்திப்பில் முகுல் ரோத்தகியும் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து ஆலோசனைகளும் அந்த கூட்டத்தின் போது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. அந்த தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி ஸ்டீஃபன். ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்கீங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சரை மத்திய அரசினுடைய அட்டார்னி ஜெனரல் என்று இன்னும் சிறிது நேரத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்கீங்க. திரு திறன் நீங்க குறிப்பிட்டு. அதாவது நான் என்னுடைய இந்த விவாதத்தின் தொடக்கத்திலே நான் சொன்னேன், மாநில அரசாங்கமானது ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங் என்று நிர்வாக வசதிக்காக ஒரு விதிமுறை இருக்குது. அதில் யாராவது ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டால் அந்த அதிகாரிக்கு வந்து நிவாரணம் தர்ற மாதிரி ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை அந்த ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங் வந்து தருது. அந்த அடிப்படையில் இந்த நம்மளுடைய இந்த தேசிய இனங்களுடைய அந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டம் 252வது பிரிவில் கன்கரன்ஸ் லிஸ்ட்டு பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. மாநில அரசாங்கமும் அதை செய்யலாம், மத்திய அரசாங்கமும் அதை செய்யலாம். ஆக பொதுப்பட்டியலில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு தான் நான் என்னுடைய விவாதத்தில் முதல்ல தொடக்கத்தில் சொன்னது என்னன்னாக்கா, இதனுடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தை இயற்றி ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு சட்டம் 252வது பிரிவு 4 படி நீங்கள் எங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பும் பொழுது அதிலே உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றம் யாரும் நீதிமன்றம் தலையிட முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் சட்ட வல்லுநர்கள் எங்களிடம் வந்து சொன்னார்கள். இதையும் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அதே போல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கின்ற சின்னம்மா அவர்களும் இது குறித்து விரிவாக அறிக்கைகளையும் வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவித்திருக்கிறார். தகவலுக்காக ஒன்று சொல்லணும். அதாவது நேற்றைக்கு மாலை முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் அந்த ஆபரேட்டிவ் போர்ஷனை படிக்கிறேன். ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் எனில் உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பை வழங்க வேண்டும். இந்த தீர்ப்புக்கு முன்னதாகவே ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்றால் அதற்குரிய சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது. மாநில அரசு அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடும். இப்போ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றார். மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்றார். அதிகாரம் இல்லைன்னு சொல்ல, முன்ன வந்து இந்த பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் வந்து எதை வச்சுட்டு பண்ணாங்க, அவங்க வந்து எப்பயோ எடுத்த ஒரு வீடியோ இதெல்லாம் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கு சொல்லி தடை வாங்கினாங்க 2014. அது மாதிரி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காட்சிப்படுத்தப்படுகிற விலங்கின பட்டியலிருந்து காளையை எடுத்துட்டாக்கா அதுக்கு ஆர்டினன்ஸ் மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வர முடியும். அந்த ஆர்டினன்ஸில் காளையை, ஏன்னா அதே மத்திய அரசாங்கம் தான் அந்த காட்சி பட்டியலில் காளையை சேர்த்தது. அதே மத்திய அரசாங்கம் யார் வந்து அது காரணமாக இருந்த மத்திய அரசாங்கமே இப்பொழுது ஆட்சி மாற்றம் இருக்கும் பொழுது பிஜேபி அரசானது அதை செய்யலாம், அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அப்படியே இவர்கள் செய்யவில்லை என்றாலும் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங் என்ற அடிப்படையில் வந்து ஒரு சட்டத்தை போட்டு அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பினாக்கா அதுக்கு ஒப்புதல் ஜனாதிபதி கொடுத்துட்டாக்கா இதை வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆக அதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் இன்னொன்று, இந்த ஜல்லிக்கட்டு வந்து தடைன்றதே வந்து ஒரு சாதாரண பிரச்சனையாக நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாளைக்கு உச்சநீதிமன்றம் அதில் கண்டிச்சதுன்னு வச்சுக்கங்க, அப்போ மத்திய அரசு உங்கள் துணைக்கு வருமா? துணைக்கு வரலனாலும் பரவாயில்ல, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. எங்களை பொறுத்தவரையில் மாநில மக்களுடைய உரிமைகள் எந்த வகையிலும் பாதிக்கும். அது மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், ஆற்று நீர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது வந்து இதில் உறுதியாக உண்மையாக போராடி பல நன்மைகளை பெற்று தந்திருக்கிற அரசு அம்மாவுடைய அரசு. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜல்லிக்கட்டு வந்து வெறும் ஜல்லிக்கட்டு தடையாக பார்க்கக்கூடாது. 1965 பசுமை புரட்சின்னு கொண்டு வந்து நம்மளுடைய பாரம்பரிய விவசாயத்தை அழித்து ரசாயன உரம் பூச்சி மருந்தை நம்ம தலையில் கட்டினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பல நம்மளுடைய தானியங்கள் எல்லாம் வந்து வழக்கிழந்து போய் இன்றைக்கு வந்து நோய் நொடிகளை தரக்கூடிய இந்த குள்ளமான நெற்பயிர்கள்லாம் விளைவிச்சு இன்றைக்கு சர்க்கரை வியாதி, ஆஸ்துமா, இந்த மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஜெர்சி பசு. பசுமை புரட்சியை வந்து யாரும் திணிக்கலை, இந்திய அரசு அதை செய்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணியம் தான் அதுக்கு முன்னணி செஞ்சார். அதற்காக அவரை பாரத ரத்னாலாம் கொடுத்து பாராட்டினாங்க. பசுமை புரட்சி வந்த பிறகுதான் பஞ்சம் தீர்ந்தது, விளைச்சல் அதிகமானது அப்படின்ற கருத்தும் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது. நம்மாழ்வார் வந்து ஒரு கருத்தை, மாற்று கருத்தை சொல்றதுக்கு முன்பு வரையிலும் நிலவின ஒரு கருத்து இந்த கருத்து தான். இல்லை இருக்கு, நீங்க சொல்றது இருக்கு. நம்மாழ்வார் அவர்களும் நானும் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் 250 கூட்டங்களுக்கு மேலே பயிற்சி வகுப்புகள்லாம் நாங்கள் இயற்கை வழி விவசாயத்துக்கு நடத்தியிருக்கிறோம். அதில் என்னென்னா, இந்த பசுமை புரட்சி திட்டத்தை வரவேற்றவரே வந்து நம்முடைய MS சுவாமிநாதன் அவர்கள். அவரே இன்னைக்கு என்ன சொல்கிறாருனாக்கா,
இந்த ரசாயன உரம் பூச்சி மருந்து அளவுக்கு மீறி பயன்படுத்தினால தான் நம்முடைய மண் வளமெல்லாம் கெட்டுப்போச்சு. அதனால் மறுபடியும் இயற்கைக்கு திரும்ப, பேக் டு த நேச்சர் என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு திரும்பணும்னு சொல்லி திரும்புகிறாங்க. அதனால் வந்து இந்த அதே மாதிரி இந்த பசுமை புரட்சியால் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பாரம்பரிய விவசாயம் அழிஞ்சுது. ஜெர்சி பசு கொண்டாந்து நாட்டு பசுலாம் அழிக்கிறாங்க. ஜெர்சி பசுனுடைய பால் பார்த்திங்கனாக்கா வெள்ளையாக இருக்கும், ஆனால் நம்ம நாட்டு பசுனுடைய பால் லேசாக மஞ்சளாக இருக்கும். அதனால தான் அதை B2 பால் என்கிறார்கள், ஜெர்சி பசு பாலை வந்து B1 பால் என்கிறார்கள். இதை சாப்பிட்டா, அந்த ஜெர்சி பசுனுடைய பாலை சாப்பிட்டால் நமக்கு மூட்டு வலியிலிருந்து சர்க்கரை வியாதியிலிருந்து பல்வேறு விதமான நோய்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அந்த விந்தை இறக்குமதி பண்ணி கலப்பின பசுக்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் செய்யுது. அப்போ அதை மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது, வந்து பால் உற்பத்திக்காக மக்களுடைய தேவைக்காக நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போகுது. ஆகவே நான் இந்த போராடக்கூடிய தமிழின மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புவது என்னவென்றால், இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நம்முடைய தொழில் முறைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கப்பட்டு வருகிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல, இனமல்லடா அவன் பகைவன் தமிழா இனியும் ஏமாற வேண்டாம், மனமொன்று செயல் ஒன்று அன்னோர்க்கு கெட்ட வஞ்சகரை கண்ட இடமெல்லாம் தாக்கு என்று சொன்னான் புரட்சி கவிஞன். அதுபோல மாநில உரிமைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அது கட்சி வித்தியாசம் இல்லாமல், இன ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒற்றுமையாக நின்று நாம் மாநில உரிமைகளுக்காக போராடினால்தான் இனிய வருங்காலத்திலாவது நம்முடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படாமல் தடுக்கப்படும். அதிலே போராடுகிற சமுதாயம் எதுவாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். எனவே இந்த ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசாங்கமானது எப்பொழுது உறுதுணையாக இருக்கோ, இப்போ இந்த இப்போ இதெல்லாம் வந்து ஆராய்ந்து அப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம், கட்டாயம் செய்வோம். திரு முத்தரசன், ஒரு மாநில அரசு, மத்திய அரசு இதற்கு ஆதரவாக இருக்கிறாங்க, ஆனால் ஜல்லிக்கட்டு நடக்கலை, ஜல்லிக்கட்டுக்கான தடை நீடிக்குது. இன்னைக்கு சொல்கிற முகுல் ரோத்தகி 15 நாட்களுக்கு முன்னாடியே அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஒப்பீனியன், லீகல் ஒப்பீனியன் அவர் தந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு இந்த ஒப்பீனியன் தர்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு தேவைப்படுது, ஒரு எழுச்சி தேவைப்படுது, இவ்வளோ பேர் வீதிக்கு வர வேண்டி இருக்கிறது. இவ்வளோ வந்த பிறகு ஒரு அரசியல் அழுத்தம் மாணவர் தரப்பில், இளைஞர்கள் தரப்பில், சிவில் சொசைட்டியிலேருந்து வரும்போது ஒரு ஒரு பழமொழி கூட உண்டு, மக்கள்கிட்ட ஒரு வலிமையான கருத்து திரண்டு மக்கள் அது ஒரு திரட்சியாக உருப்பெற்றுடுச்சுன்னா சட்டம் அதன் பின்னால் நொண்டியடித்து கொண்டு வரும் அப்படின்னு ஒரு மேலை நாட்டு பழமொழி உண்டு. அது மாதிரி ஒன்றாக இன்னைக்கு வந்து வருது. இது ஒருவர் மீது ஒருவர் சட்ட ரீதியாக அதை அவர்கள் செய்து கொள்ளலாம் என்று மாநில அரசை பார்த்து அவர் சொல்றதும், மாநில முதலமைச்சர் மத்திய அரசுக்கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்குன்னு போய் டெல்லியில் போய் கேட்கிறதும், ஏன்னா நமக்கு அதிகாரம் இருக்குன்றால் இங்கேயே சட்டம் போட்டிருந்திருக்கலாமே இவ்வளவு நாள், அதுக்கு டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த முரண்பாடுகள் எப்படி பார்க்கிறது? உச்சநீதிமன்ற தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த கருத்தை தெரிவிக்கிறார். இது 2015லேயே சொல்லியிருக்கலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இப்போ தீராது, இன்றைக்கி அது தீராது, இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது கை நிறைய வெண்ணெயை வச்சு நீங்கள் நெய்க்கு அலைகிறீங்க. ஒரு மாநில அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சட்டம் அதற்கு வழிவகை செய்கிறது என்பது உண்மையானால் கையில் வெண்ணருக்கு நீ ஏன் நெய்க்கு அலையாத, டெல்லிக்கு வராத, நீ இப்போ பிரதமருக்கு பெட்டிஷன் போட்டுட்டு உட்காந்துருக்காத, சட்டசபையில் தீர்மானம் போடாத, அவசர சட்டத்தை போட்டு கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புன்னு என்னைக்கு தடை என்று வந்ததோ அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலை? அப்போ நாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சொன்னோம், நோட்டம் பார்க்குறாங்க. நோட்டம் பார்க்குறதுன்னு அது என்னென்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்குறது, உங்களை எப்படின்னு நோட்டம் பார்க்குறது. நீங்கள் கொஞ்சம் எழுச்சாத்தனமாக இருந்தால் எகிர்றது, எல்லாம் வெளிப்பாக இருந்தீங்கன்னா பின்வாங்கிறது, நூல் விட்டு பார்க்குறது, அதான் நூல் விட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, ஆழம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, நோட்டம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டம் பார்க்குறங்கிறது கிராமத்து வார்த்தை. அது மாதிரி தமிழர்களுடைய பண்டிகைக்கு கட்டாய விடுமுறை கிடையாது அப்படின்னு ஒரு நோட்டம் விட்டு பார்த்தாங்க. ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்தவர் மத்திய மந்திரி சொல்கிறாரு எங்களுக்கே தெரியாதுங்கிறாரு. ஒரு அரசாங்கத்திற்கு தெரியாமல் அதிகாரிகள் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து அறிவிக்க முடியுமா? அது சாத்தியம்தானா? அப்படி அறிவித்தால் அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை? அப்படி அறிவித்தா நாளைக்கு ஒரு அதிகாரி சொல்கிறாரு மோடி பிரதமர் இல்லைன்னு சொல்லிடுவாரா? வெங்கையா நாயுடு மந்திரி இல்லை, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லிடுவாரா? பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரி கிடையாது அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லிடுவாரா? சொன்னால் சும்மா விட்டுருவாங்களா? ஒரு பண்டிகை
காலங்காலமாக அரசாங்கத்தின் சட்டபூர்வமாக விடுமுறையாக இருந்த ஒரு பண்டிகைக்கு சட்டப்படி விடுமுறை கிடையாது. விரும்பினா லீவ் எடுத்துருப்போம். என்ன திமிரு இருந்தால் சொல்லுவான், விரும்பினா லீவ் எடுத்துருப்போம். அதாவது உனக்கு விருப்பம் இருந்தால் லீவ் எடுத்துருப்போம், இல்லைன்னா உட்காந்து ஆஃபீஸில் வேலை பாரு, உன் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தாப்போ என்று சொல்லிட்டு நோட்டம் பார்த்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அதை கடுமையாக எதிர்த்தோன்னே அரசாங்கத்திற்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மையிலேயே இவங்கெல்லாம் மத்திய மந்திரிகள் தானா, இல்லை சாதாரண பிரஜைகளா, இல்லை வெறும் இந்த தெருக்கூத்து நடத்துகிறவங்களா? தெருக்கூத்து நடத்துகிறவங்கன்னா எதாவது அந்த கலைஞர்கள் நான் கொச்சப்படுத்தலை. இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அந்த இதில் இந்த காமன் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அதில் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி இது ஒன்று தப்பு வச்சுட்டு அடிச்சுட்டு சொல்லுவாங்க, எரிஞ்சான் காமன் எரிஞ்சு போயிட்டான்னு ஒருத்தர், இல்லை எரியலைன்னு ஒருத்தனை அப்படி மாறி ஒன்றா ஜனங்க கூடி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு அவங்க என்ன வேடிக்கை காமிக்கிறாங்களான்னு தெரியுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் அவர் சொன்ன பேட்டியை கேட்டு நீங்கள் சொன்னவர் தான் இந்த விஷயம் தெரியுது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை வர நான் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நோட்டம் பார்க்குறாங்க. அப்போ இந்த போராட்டத்தை ஏமாற்ற முடியாது, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது, இனியும் ஏமாற மாட்டார். இது வரைக்கும் ஏமாற்றிட்டோம், இனிமேலும் ஏமாற மாட்டார்கள். துணிந்து தெருவிற்கு வந்து விட்டார்கள். போராட்டம் மேலும் மேலும் தீவிரமடையும். இது கடைசியாக எங்கே போகுமா? அப்படியே இந்த அமைதி போராட்டம் அப்படிங்கிறது அமைதியாக தான் போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அமைதியை யாராலையும் எது நிலைநிறுத்த முடியாது. அது என்ன வேணாலும் மாறலாம். இப்போ இன்றைக்கி தொழிலாளி வர்க்கம் அவங்க போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம், இப்படியே பல்வேறு விதமான போராட்டங்கள் எல்லாம் அப்படி வருகிற பொழுது நாளைக்கு இது என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இன்றைக்கி நூல் விட்டு பார்க்குறாங்க. அச்சத்தின் காரணமாக நூல் விட்டு பார்க்குற வேலை இந்த வேலை. நாளைக்கு இந்த சர்க்கார் ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னா இந்த சர்க்கார் வந்து சுப்பிரமணிய சாமி உடனே சொல்லிடுவார், தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறது. கர்நாடகத்துக்கு சொல்ல மாட்டார், தமிழ்நாட்டுக்கு சொல்லுவார். ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிக்குவார். பிஜேபிக்காரவங்களை கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து தனிப்பட்ட கருத்து, என் கட்சியில் எவனா தனிப்பட்ட மேலே கருத்துன்னா கழுத்தை சீருவேன். அது என்ன தனிப்பட்ட கருத்து? ஒரு அரசியல் அது மூத்த தலைவர் அது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு அறிக்கை விடுவார். அதனால் இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணி ஜனங்களை ஏமாற்ற முடியாது. இது மாதிரி நிறையா பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. குழந்தை பிறந்த ஒரு மாதத்துல இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் காது குத்திடுவாங்க. எல்லாருக்கும் விரும்புகிறோமோ விரும்பலையோ கண்டிப்பாக காதை குத்திடுவாங்க. ஒருவேளை ஒரு குழந்தை காது குத்தாமல் ஒரு 4 வயசில் 5 வயசில் இறந்து போச்சுன்னு வச்சுங்களேன், சுடுகாட்டில் கொண்டு வச்சு காது குத்தாமல் புதைக்க மாட்டான். சுடுகாட்டு செத்து போயிட்டுது, செத்து போன பிறகு காது குத்துனா குத்தாட்டினா அது மாமன் சடங்குது. முள்ளால் தான் குத்துவாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து மோடி சர்க்கார் இனியும் காது குத்தலாம் என்று நினைப்பது சரியல்ல, முறையும் அல்ல. மக்கள் நிராகரிப்பார்கள். ஒரு 2 கருத்தா, பேரறிவாளன் உட்பட 7 பேருடைய விடுதலைக்கு இங்கே சட்டம் போட்டு அனுப்பணும். அதை உடனே மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு, வந்து இது வந்து சிபிஐயும் ஐபியும் போட்ட வழக்கு, அதனால் வந்து 72வது பிரிவின்படி எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி மாநில அரசாங்கம் 161வது பிரிவின்படி அவங்கள விடுதலை பண்ணது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க கோர்ட்டில். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மாநில அரசாங்கத்திற்கு இப்போ சொல்கிறாரு, இது சொல்கிறது ஐயா சொல்கிற மாதிரி வந்து முதல்ல சொல்லியிருந்தால் இதை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து இதை இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங்கில் வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று நடவடிக்கை எடுத்திருப்போம். ஆக இப்போ காலங்கடந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா அவங்களுடைய பொறுப்பை அவர்கள் தட்டி கழிக்கிறார்கள். ஒன்று, இந்த சுப்பிரமணிய சாமி தான் தமிழர்களுடைய படகுகளை, இந்த மீனவர்களுடைய படகுகளை நான் தான் வந்து பிடிச்சி வைக்க சொன்னேன், நான் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து தமிழர்களை இழிச்ச வாய்த்தனமாக நினைக்கக்கூடிய ஒரு போக்கு சுப்பிரமணிய சாமி போன்ற தமிழின துரோகிகளுக்கு இருக்கிறது. எனவே வந்து எங்களை பொறுத்தளவில் சுப்பிரமணிய சாமியெல்லாம் கண்டுனாலும் நாங்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் பயப்படுறது மக்களுக்காக. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து மக்களை மீறி மக்களுக்கு விரோதமாக நாங்கள் என்றைக்கும் செயல்பட மாட்டோம். இந்த ஜல்லிக்கட்டை எப்படியாவது நடத்துறதில் தமிழ்நாடு அரசாங்கமானது எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னது போல உறுதியாக ஏதாவது ஒரு வகையில் நடத்துவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக்க நன்றி. 2 முக்கியமான கருத்துக்களை திரு முத்தரசன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். வன்முறை இல்லாமல் இந்த போராட்டத்தை இளைஞர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரியான போராட்டமாக இருக்கிறது.
பெண்கள் பங்கேற்கிறாங்க, எந்த விதமான சீண்டல்களும் இல்லை, ஒரு நிதானமான போக்கில் இருக்கின்றது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் போய் பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா சாரியாக இளைஞர்கள் வர்றாங்க. ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்குது. போராட்டம் என்றால் ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறதுன்னு ஒன்று, இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் இருக்குது. பறை இசைகளை முழக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனி பதாகைகளை எடுத்து வராங்க, விதவிதமான முழக்கங்களை எழுப்புறாங்க. ஒரு தனித்தனி தீவாக அவங்கவுங்க புரிந்து கொண்ட அரசியலிருந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. இது மாதிரியான போராட்டம் முன்பு இல்லை, இப்போது வந்திருக்கிறது. இது ஆரோக்கியமான ஒன்று அப்படின்ற அளவில் இதை பலரும் பாராட்டுற ஒரு காட்சியையும் பார்க்குறோம். நாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு திரு முத்தரசன், திரு தீரன், உங்கள் இருவருக்கும் நன்றி. ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகவும் வலுத்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இதற்கான போராட்டத்தில் லட்சக்கணக்கானவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இயக்கங்கள் அதற்கான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. நாளை ரயில் மறியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதனிடையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மாநில அரசு ஏற்கனவே தமிழக அரசு ஜல்லிக்கட்டை பாதுகாப்பதற்காக சிறப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருந்தது. அந்த சட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் ரோஹத்கி சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, ஒரு சட்டம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விட்டதனாலேயே மீண்டும் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது என்று இல்லை. மீண்டும் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு, புதிய சட்டத்தை இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. குறிப்பாக விளையாட்டு என்பது மாநில அரசின் வசம் இருக்கக்கூடிய ஒரு துறை. பிராணிகளுக்கான வதை என்பது மத்திய அரசின் வசம் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஜல்லிக்கட்டு என்பது விளையாட்டு. இந்த விளையாட்டை நடத்துவது என்பது நீண்ட காலமாக தமிழர்கள் தமிழ் மண்ணில் நடத்தி வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் மாநில அரசே சட்டம் இயற்றலாம், அதற்கான தடை எதுவும் இல்லை என்ற கருத்தை நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு முகுல் ரோஹத்கி தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் மாநில அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க கூடும் என்று தெரிகிறது. ஏனென்றால் இன்று மாலையே சென்னை திரும்புவதாக இருந்த தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் இன்று திரும்பாமல் டெல்லியில் தங்கியிருக்கிறார். நாளை அவர் திரும்பக்கூடும் என்று தெரிகிறது. பயணம் ஒத்திவைக்கப்பட்டது சட்ட நிபுணர்களோடு கலந்து பேசுவதற்காக என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே அவசர சட்டம் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. நம்மோடு பேராசிரியர் வி அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு ராதாரவி அவர்கள்ட்ட கேட்கலாம். இந்த போராட்டம் பல வகையிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறதுன்ற ஒன்று இருக்கு. மாணவர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க, நாட்டு மாடு பற்றி பேசுகிறாங்க, பாரம்பரியம் எங்களுடைய மரபு இது அப்படின்னு பேசுகிறாங்க. ஜல்லிக்கட்டுன்றதை கடந்து நிறைய விஷயங்கள் போராட்ட களத்தில் மாணவர்களால் அவங்களுக்கான புரிதலில் இருந்து பேசப்படுது. இது ஒரு அரசியல் விழிப்புணர்வை மாணவ சமுதாயம் பெற தொடங்கியிருக்கு அப்படின்றதுலேருந்து சொல்லணுமா, இல்லை இவ்வளோ பேர் வீதிக்கு வர்றதுன்றது வந்து இந்த ஒன்றுக்காக இல்லை, தொடர்ச்சியாக ஒரு இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிய மரியாதை தரப்படலை, தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ற அந்த ஏமாற்றத்திலிருந்து இந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு வந்திருக்குன்னு சொல்லணும்? அது உண்மைதாங்க. எப்படின்னா குட்ட குனியவும் கூடாது. அது வந்து ஒரு லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் என்னுடைய காலத்தில் சட்டக்கல்லூரியிலலாம் நான் ஸ்ட்ரைக்கெலாம் போயிருக்கேன். என்னோட படித்தவர்கள்லாம் தெரியும். நிறைய பேர் இப்போ நீதிபதிகளாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். என்னை பார்க்கும்போதே சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எதையுமே நம்ம குட்ட குடிஞ்சோம்னா, இப்போ கூட அண்ணன்கள்லாம் பேசும்போது, பெரியவங்களாம் பேசும்போது சொன்னாங்க, தமிழர்கள்னால் ஒரு இளிச்சவாயன்னு எங்கள் அப்பா சொன்னார். நம்ம தமிழன்னா இளிச்சவாயனா நாடகத்தில் சொல்லுவார் சில டைமில். அது இப்போ உண்மையாக அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இளிச்சவாயனான்னு. நம்ம இளிச்சவாயன் இல்லைன்னு ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சிட்டாங்க. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க யாரும் வராதிங்க. இது பியூர் அண்ட் பியூர் அந்த ஸ்டூடெண்ட்ஸால் தான் உணர்வை வந்து யாரும் கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெரிய அப்ரிசியேஷன் என்னென்னா, இது வரைக்கும் எங்கேயுமே தகராறு நடக்கலை, அமைதியாக இருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தகராறுன்றது அமைதியாக இருக்கிறாங்கன்றதுனால நீங்கள் சும்மா அப்படியே இருந்தீங்கன்னா இது வேறு மாதிரி தான் வெடிக்கும். இப்போ இல்லை, இன்னும் இருக்குது. இது வந்து இப்போ முடிக்கலாம்னு ஒரு அட்டார்னி ஜெனரல் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. ஏன் அதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்போ ஏன்னா தமிழ்னா எழுச்ச வேண்டாம், அவன் எதை கொண்டாந்தாலும் சும்மா இருப்பான்னு அவர் நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. அதை இப்போ சொல்கிறாங்க ஒரு சட்டம் நம்ம இயற்றலாம்னு. நிச்சயமாக அதற்கு ஆவணம் செய்வதற்கு அரசாங்கம் இருக்கிறது. நமக்கு அதுக்கு அந்த நாலேஜ் இல்லைங்க. இருந்தாலும் அது வரை நம்ம இப்படி தாங்க உட்காந்து ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நான் கூட இப்போ என்னை கூட சில பேர் கூப்பிட்டாங்க, வாங்க அங்கே போய் உட்காந்து. நோ ஐ ஒன்ட் கம். ஏன்னா அவருடைய கலரை மாற்றிடக்கூடாது. அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வுங்க. அதை இவ்வளோ நாள் நம்ம யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்த உணர்வு இப்போ வந்திருக்குங்க.
அதை நம்ம சந்தோஷமாக பார்க்க வேண்டியது. இந்த உணர்வில் எல்லாமே சேர்ந்தது தாங்க. அது காவிரி தண்ணி ஆகட்டும், பொங்கல் ஹாலிடே ஆகட்டும், எல்லாம் சேர்ந்தது தாங்க இது. நம்ம நீங்கள் சொல்லும் போது கூட சொன்னீங்க ஜல்லிக்கட்டு இஸ் சென்டர் ஆஃப் பாயிண்ட் தான், அவ்வளோதான். ஆனால் ஒன்றுங்க, இது வந்து இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரலன்னா இனிமேல் எது வேணாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. சார் நீங்கள் முதல் குழந்தை ஆம்பளை குழந்தையாக பெற்றுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு இந்த குழந்தைங்களாம் கிடையாதுன்னு கூட கொண்டாடுவான் அவன். அமெரிக்காவில் செய்கிறோம் சார்னு சொல்லுவான். இது வந்து அமெரிக்க மோகத்தில் சொல்கிறது. நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இவன் சொல்கிறதாங்க எனக்கு வந்து ரொம்ப எனக்கு கோவம் வரதுக்கு காரணமே என்னென்னா, இவன் யாரா இவன் இங்கே வந்து சொல்கிறதுக்கு. அதுக்கு நம்ம பிரதம மந்திரியை பற்றி நான் தவறாக சொல்லலை, பாவம் அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார் கரெக்டாக. இப்போ கூட சொன்னாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணலாமோன்னு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த ஏடிஎம் விவகாரம் மாறணுன்றதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரிலங்க எனக்கு. இதனால தமிழ்நாடு மட்டுமான ஒரு விஷயம் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பம்பாயில் நான் கேட்டேங்க இது. அங்கெல்லாம் ஏடிஎம்மில் 4500 rupees அனௌன்ஸ் பண்ணால் 4500 rupees யூ ஆர் கெட்டிங். பட் வேர் இஸ் ஹியர் நமக்கு கிடைக்கிறது வந்து 3000 இல்லைன்னா 4000. ஏன் அந்த 500 கிடைக்கல? என் பேங்க் இருக்குங்க, கனரா பேங்க். ஐ டோன்ட் மைண்ட் டெல்லிங், இங்கே கனரா பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் பாதி பேருக்கு மேலே வேலைக்கு இப்போ வரலங்க. இப்போ 4 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, மேனேஜர் சொல்கிற பணம் வந்தால் தானே என்றதுக்கு என்ன இருக்குங்க அப்படி சொல்ல. இதெல்லாம் நான் அதை கொண்டாடல, பட் இதெல்லாம் டைவர்சிஃபை பண்ணி இதை பண்ணாங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா ஜல்லிக்கட்டு என்பது அந்த மாடுங்களை வந்து அது வந்து காட்டு விலங்கோட சேர்த்ததே முதல் குற்றம்ங்க. இவன் யாருங்க சேர்க்கறதுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, ஜல்லிக்கட்டுன்றது நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு விஷயங்க. நீங்கள் அதை வந்து தடுக்கிறதோ, கோழிக்கறி சாப்பிட்றோம் சேவல் சண்டை வேணான்னு சொல்கிறான். என்னங்க இது? ஆட்டுக்கறி தின்றான் ஆட்டு சண்டை வேணான்னு சொல்கிறான். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றதை மத்திய அரசாங்கம் புரிந்து கொண்டது. பேராசிரியர் அரசு, நீங்கள் ஒரு நீண்டகால பேராசிரியர், 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக மாணவர்களோடு பழகியிருப்பீங்க. இந்த போராட்டம் அப்படின்றது என்ன மாதிரியான உணர்வை உங்களுக்கு தருது? முதல்ல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அப்புறம் இந்த தொழில்நுட்பத்துறையில் ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மற்றும் நாளைக்கு பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய வீர வணக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டு சூழலில் இப்படியான போராட்டங்கள் மிக தேவையாக இருக்கிறது. அந்த தேவையை இப்பொழுது இந்த மாணவர்கள் வழியாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே ஒரு ஆசிரியன் என்ற வகையில் இந்த மாணவ சமூகத்திற்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிக்கல்கள் இவற்றையெல்லாம் பற்றி நாம் பேசுகிற பொழுது வழக்கமாக இந்த நடைமுறையில் நடக்கக்கூடிய சட்ட சிக்கல் அல்லது கட்சிகள் சிக்கல் இப்படி என்று மேலோட்டமாக இந்த சிக்கலை நாம் பார்க்கக்கூடாது. ஒரு இந்தியா என்று சொல்லுகிற இந்த நாடு பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட, நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட ஒரு விரிந்த பரந்த நாடு. இந்த நாட்டில் என்னென்ன விஷயங்கள், குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்தில் பிறகு உருவாகியிருக்கிற பல விஷயங்கள் அடிப்படையில் ஒரு வெறுப்பு அரசியல் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்களை வெறுக்கிற ஒரு வெறுப்பு அரசியல் சார்ந்து அதற்கான எல்லா விதமான நடைமுறைகளையும் நடைமுறைப்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடியது. அதே போல் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இல்லை அதற்கும் இந்த இருக்கு. நான் வர்றேன் கடைசியில் வர்றேன். இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களை இராணுவ ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது காங்கிரஸ் காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி. அது மாதிரி தங்களுடைய சுய உரிமைகளுக்காக போராடக்கூடிய காஷ்மீர் மக்களை இராணுவத்தின் ஆட்சியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா பகுதிகளிலும் உண்டாக்கக்கூடிய இந்த கலவரங்களை தமிழ்நாட்டிலும் உருவாக்குவதற்கான திட்டம் இதுவோ என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பயம் எனக்கு வந்திருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் இப்படி இவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஜல்லிக்கட்டை வைத்துக் கொள்ளுங்கள். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மதம் சார்ந்த விளையாட்டு அல்ல. அது இயல்பாக கிராமத்தில் உள்ள மக்களுடைய, அவங்களுடைய முனியனுக்கும் அவங்கள்ட்ட இருக்க தீத்தானுக்கும் அந்தந்த சாதாரண சாமிகள் அந்த மாடுகளுக்கு வியாதிகள் வரக்கூடாது, நல்லா இருக்கணும்,
வளமாக இருக்கணும் என்று மாடுகளை கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்ட விழாவின் ஒரு பகுதி. இப்படியான இந்த பகுதிகளை இப்படி இது அதாவது இந்த மதச்சார்பில்லாத இயல்பாக இயற்கையாக மக்களிடம் இருக்கக்கூடிய வகையான சடங்குகள், நம்பிக்கைகள் இவற்றையெல்லாம் அழித்து ஒரு மதம் சார்ந்த சடங்குகளையும் மதம் சார்ந்த நம்பிக்கைகளையும் மட்டுமே இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதில் வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய உயர் கல்வியாளர்கள், ஆதிக்க சாதியார்கள், இவர்கள் எல்லோர் மத்தியிலும் இப்படியான ஒரு மனநிலைமை, வெறுப்பு மனநிலைமை மிக ஆழமாக இருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இப்படியான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இல்ல இது ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்கிறார். மத்திய அரசு இதற்கு எதிராக இல்ல, வாதிடும் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், எதிராக இல்லை, செயல்படவில்லை, இவைகளெல்லாம் எனக்கு முக்கியமில்லை. எனக்கு முக்கியம் இன்றைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான மாணவர்களை வெறுப்படைய செய்து வெளியே வர சொல்வதற்கான காரணங்கள் என்ன? இந்த காரணங்களைத்தான் நான் பேச விரும்புகிறேன். அந்த காரணங்களில் இப்போ ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம். ஒரு சாதாரண மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பழக்க வழக்கத்தை பற்றி நீங்கள் ஒரு சட்ட வழியாக கொண்டு வர வேண்டும் சொன்னால், முதலில் நீங்கள் பேச வேண்டியது அந்த மக்களிடம். ஒவ்வொரு பகுதி, இப்பொழுது அலங்காநல்லூரில் அந்த பெரும்பகுதியாக அந்த விழா நடக்கிறது என்று சொன்னால், அந்த ஊர் மக்களை கூட்ட வேண்டும், அங்கு ஒரு பஞ்சாயத்திற்கு அவர்களை கூட்ட வேண்டும். இப்படி நீங்கள் இந்த விளைஞர்களுக்கெல்லாம் துன்பம் செய்கிறீர்கள், நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது, எனவே இதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று பேச வேண்டும். இப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஒரு விரிவான பேச்சுவார்த்தையை அல்லது ஒரு கணக்கெடுப்பை எடுத்து மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கருதி அதை ஒரு சட்ட வடிவத்திற்கு கொண்டு போக வேண்டும். மாறாக இந்த ஜல்லிக்கட்டு பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாடு பற்றியோ மிகச் சாதாரண மக்கள் இதை பற்றி என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியோ எந்தவிதமான அடிப்படையான புரிதலும் இல்லாத மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்த மேட்டிமை மனநிலையும் உடைய, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு உருவாகியிருக்கிற உலகமயம், இன்றைக்கு உருவாகியிருக்கிற கார்ப்பரேட் செக்டார், இன்றைக்கு உருவாகியிருக்கிற அரசியல் அகற்றல் என்று சொல்லக்கூடிய மனநிலைமை, இவற்றையெல்லாம் சார்ந்தவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதுதான் சிக்கல். இப்படி உருவாக்குவதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மிக கடுமையாக போராடக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளி கொண்டு வருகிறார்கள். இது ஒரு வகையில் சரிதான். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளாக காவேரி பொய்த்து போனது, அதுவும் ஒரு சட்ட ரீதியான போராட்டம்தான். அந்த சட்டத்திற்கு எந்த விதமான முடிவும் இல்லை. அதே போல் பல்வேறு சட்டங்கள், பல்வேறு வடிவங்கள் எதற்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. இன்றைக்கு தெருவில் இருக்கிற எல்லா தம்பிகளும் சொல்லுகிற ஒரே ஒருமித்த விஷயம், தமிழ்நாட்டை இரண்டாம் பட்சமாக பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை அவர்களுக்குரிய சம உரிமையோடு மத்திய அரசாங்கம் நடத்துகிறதா என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இந்த நம்பிக்கை சார்ந்துதான், இந்த வெறுப்போடு அவர்கள் செயல்படுவது சார்ந்துதான் நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். 200 விவசாயிகள் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். இந்த விவசாயம் அழிந்து போனதற்கான காரணங்களை பற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி எல்லா விதமான கேள்விகளையும் அவர் வைக்கிறார்கள். அதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருப்பது ஜல்லிக்கட்டு. ஆகையினாலே இந்த மாணவர்களுடைய உணர்வு தளத்தை நாம் மதித்து, இதன் பின்னே இருக்கக்கூடிய இந்திய அரசியலுடைய இந்த அரசியல் கூறுகளையும் புரிந்து கொண்டு இதற்கு எதிரான ஒரு வளர்ச்சியை, மாற்றத்தை தமிழ் சமூகம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது ஒரு போராட்டத்துக்கு உடனடி காரணம் அப்படின்னு ஒன்று உண்டு, நீண்டகால காரணிகள்ன்றது சிலது. இந்த போராட்டம் நீண்டகால போராட்டத்திற்கான ஒரு வெளிப்பாடாக நான் கருதுகிறேன். நீண்டகால குமுறலுக்கான வெளிப்பாடா அல்லது நீண்டகாலம் நடக்க வேண்டிய போராட்டத்துக்கான தொடக்கம்? நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான மனநிலைமைகளை ஏதோ வெடித்து வருவது போல வேறொரு வடிவத்தில் இன்றைக்கு வெடித்து வருகிறது. அதுதான் காரணம். இந்த வெடித்து வருவதன் மூலமாக தூண்டுனாங்கன்னு எப்படி சொல்றீங்க? யாருமே இதை யாரும் தூண்டல, நான் அப்படி சொல்லல. ஏன் காவேரியிலிருந்து தண்ணீரை திறந்து விடும் என்று சொல்லி இதே சுப்ரீம் கோர்ட் பல்வேறு ஆணைகளை கொடுத்து யார் தண்ணீர் திறந்து விட்டார்கள்? அதற்கு இந்த அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கை? அப்படி சொன்னா நீங்க பிஜேபியை மட்டும் ப்ளேம் பண்ண முடியுமா? காங்கிரஸ் அரசாங்கம் இல்ல, நான் சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை விட மாட்டேன்னு சொன்னது சட்டத்தை சொல்கிறேன். நான் சட்டத்தை பற்றி பேசுகிறேன். எனக்கு பிஜேபியோ காங்கிரஸோ இப்படியான கட்சிகள் சார்ந்த இவர்களுடைய நடவடிக்கைகள் மட்டும் முக்கியமல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுவண் அரசு என்ற ஒரு நிறுவனம் தமிழ்நாடு என்ற இந்த பகுதியை எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்? இப்போ நமக்கு நடந்த 2009 நடந்த மிகப்பெரிய தமிழர் படுகொலை என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம். ஏறக்குறைய முள்ளிவாய்க்காலிலே ஒரு 30,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1.5 லட்சத்திற்கு மேல் அவர்கள் வாழ்க்கையை இழந்தார்கள். இந்த படுகொலை ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே நடந்தது என்று தமிழ்நாட்டில் குதித்தெழுந்தார்கள் மாணவர்கள்.
2012, 13 இப்படியான ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். அப்போ அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு விவசாயிகள் சாவது குறித்தும் தங்களுடைய அடிப்படை பண்பாட்டு உரிமைகளை மறுக்கிற, தாங்கள் நாள்தோறும் ஒரு சமய சார்பு இல்லாத தங்கள் மாடுகளோடு, தங்கள் வீடுகளோடு, தங்கள் கிராமங்களோடு தொடர்புடைய ஒரு பண்டிகையை கொண்டாட விட வேண்டாம் என்று சொல்கிறார்களே என்று சொல்லுகிற பொழுது மாணவர்களுக்கு அது விளங்கவில்லை. இது என்ன சாத்தியம்? எப்படி? அதாவது ஐயா சொன்னதை போல நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளாது கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறது மாதிரியான சட்டம்தான் இது. இந்த சட்டத்தில் எந்த விதமான அடிப்படை தர்க்கங்களோ நியாயங்களோ எதுவுமே இல்லை. இந்த கார்ப்பரேட் செக்டாரை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மனநிலைமையில் விலங்கினங்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்கிற தன்மையை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், வீட்டில் நாய் வளர்ப்பவர்களும் பூனை வளர்ப்பவர்களும் அவற்றிற்கென ஒரு சட்டங்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு ஐரோப்பிய மனநிலைமையில் வாழ்கிறார்களே, அதே வடிவத்தில் இந்த காளைகளையும் பார்க்கிறார்கள். அந்த மேட்டிமை மனநிலைமைக்கும் இந்த காளைகள் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளோ இந்த அரசாங்கங்களோ புரிந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, இன்னொன்று என்னென்னா, ஐயா சொன்ன மாதிரி அவங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு, நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு. நம்ம வந்து ஏசி தேட்டரில் போய் உட்காரும் போதே வேர்க்கும் சில டைமில். ஆனால் அந்த ஊர்லெல்லாம் அப்படி இல்லை. வேர்த்தா அதுக்கு ஒரு ஃபைன் இருக்குது தேட்டருக்காரனுக்கு. அந்த ரூலெல்லாம் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து செஞ்சிட்ருக்கக்கூடாது. நான் என்னென்னா டு சம் அப் மை, எனக்கு என்ன இன்னொரு அலுவல் காரணமாக சொல்கிறேன், தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸுடைய உணர்வுகளை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இப்போ செஞ்சுருக்கிறது நியாயமான விஷயம். எதிர்கால தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும், அதுக்கு ரொம்ப பிரமாதமாக செஞ்சிட்ருக்காங்க. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், காவல்துறையை சேர்ந்த சகோதரர்கள் பாவம் நம்ம தமிழர்கள் தான், இவங்க போராடுறதும் அவங்களுக்காக தான், அவங்களையும் சேர்த்து தானே. அதனால தான் காவல்துறையை சேர்ந்தவர்கள் சில பேர், இப்போ நான் காலையில் உண்ணவரதம் இருந்துட்டு வெளியே வரும்போது, இந்த போராட்டத்தில் இருந்து கொண்டு வெளியே வரும்போது, ஆனால் நல்லா சொன்னீங்கண்ணா, ஏன்னா நான் கூட சட்டையை கட்டிட்டா நான் தமிழனே, இந்த யூனிஃபார்மை கட்டிட்டா நான் தமிழனே. அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஆனாலும் மிக அன்பாக, அதாவது யாரையும் இவங்களும் அடிக்கக்கூடாது. உட்கார்ந்துருந்தவங்கள வந்து நீ விரட்டணும்னு நினச்சேன்னா அவங்க இருக்கிற மூட் ஆஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட். கவர்மெண்ட் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்கலையே, லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அடிங்கன்னு சொன்னாங்க. கிடையாது, ஒரு லெவலில் தாண்டும் போது அவங்களும் சரின்னு அப்படி கொஞ்சம் பயமுறுத்தலாக இருக்கலாம். இதெல்லாம் நான் மேல்போக்காக சொல்லவில்லை. போராடி தங்க பெற வேண்டும் என்பது என்னுடைய தந்தையார் நடிகர் எம்ஆர் ராதாகிட்ட நான் கற்றுக்கிட்டது. எப்படின்னா, நாடகத்தில் போராடி 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 காலையில் ஒரு நாடகம் போட்டார்னா சாயந்தரம் போடும்போது வேலூரில் கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடி இருக்கிறார். அந்த முள்ளிப்பாளையம் தேட்டரில் 1 வருஷம் போராடி இருக்கிறார். திராவிடம் வளர்ச்சிக்காக போராடி தங்க பெற வேண்டும். இங்கே நம்ம மட்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாடை இந்த போக்கிலேயே இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம தமிழர்களை அவமரியாதை பண்ணி கொண்டிருந்தால், ஏன்னா நீங்கள் எடுத்துங்க இந்த இலங்கை பிரச்சனை, நான் அதை பற்றி சொல்லலை, அதற்கெல்லாம் நம்ம மாணவர்கள் அன்று இப்படி உட்கார்ந்துருந்தா தமிழீழம் கிடச்சிருக்கோங்க. அதில் ஒரு சிலர் இந்த அரசியல் அதெல்லாம் வந்ததுனால்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இழந்துட்டோம், இனிமேல் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. நான் அதை பற்றி சொல்லலை. இங்கே ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கா மத்தியில்? வடக்கு தெற்கு, தமிழ்நாட்டுக்கு டெல்லி, தமிழ்நாடு டெல்லின்னு வந்தால் தமிழ்நாட்டோட உணர்வு, இதோட பாரம்பரியம், பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக இருக்குங்க. அதில் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இங்கே வரும்போது வடநாட்டிலேருந்து வரும் தலைவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த வணக்கம்னு ஒன்று கற்றுக்குறாங்க, நன்றின்னு கற்றுக்குறாங்க. அதை நம்ம ஆளுங்க பூரா கேன்னு கை தட்டுறாங்க. வணக்கம்னு சொன்னா என்ன 10 நிமிஷமாக தமிழில் பேசிட்டேன், அந்த வணக்கம் மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட பாருங்கள், ஹிந்தியில் பேசுனா தே டோன்ட் நீட் டிரான்ஸ்லேஷன். பட் வேறு தமிழில் பேசுனா டிரான்ஸ்லேஷன் வேணும், இங்கிலீஷில் கொடுக்கணும். நம்ம அதுலேயே பேஸே அடிப்படுத்துங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். அரசியல்வாதிகள் அந்த டிஸ்கனெக்ட் காரணமா இருக்காங்களா, இல்ல மேட்டுக்குடி மனோநிலைன்னு திரு அரசு அண்ணன் சொன்ன மாதிரி தாங்க, பியூரோக்ராட்ஸ்க்கு அது மாதிரி இருக்கா? அண்ணன் சொன்னதாங்க கரெக்ட். மேட்டுக்குடி மனநிலைமை தாங்க இது. வந்து எப்பயுமே தமிழ் இனம் என்றால் நம்ம ஆட்களை பூரா அழிச்சு பார்க்கறது. ஏன்னா குடியக்கூடியவர்கள். அதனால்தான் வடநாடு வளர்கிறது, தென்னாடு தேய்கிறதுன்றது எல்லாருமே சொன்ன வார்த்தை தாங்க. இது ஒன்றும் புதுசாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தடவை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இன்னும் வந்து ஒரு மினிமம் ஒரு 100-200 வருஷத்துக்கு மேலே தாங்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்தது
அவ்வளோ பெரிய நம்பிக்கை நீங்கள் வைக்கிறீங்க. ஆமாங்க, நான் உண்மையை சொல்கிறேங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்று என்னென்னா, தயவு செய்து, ஏன்னா மீனவர்களை பாருங்க ஐயா, மீனவர்களில் வந்து நம்ம மீனவர்களை இலங்கைக்காரன் சுட்டுட்டான்னா தமிழக மீனவர்கள்னு சொல்கிறது, அதே பீகாரில் இருக்கிற மீனவர்களை சுட்டுவிட்டா இந்திய மீனவர்கள்னு சொல்கிறது. அதில் என்னடா பாகுபாடு உனக்கு? அது என்ன தமிழ் மீனவர்கள்? அவங்களும் மீனவர்கள் தான். இந்தியாவில் இருக்கிறோமா இல்லையா? இப்படியே நசுக்கி கொண்டே சென்றால் தெலுங்கானா ஆந்திரா மாதிரி தமிழ்நாடு ஆகிடும். அதையும் சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஏதோ தூண்ணலாம் என்ன நினைக்க வேணாம். அப்படி நினச்சா அப்படியே நினச்சிட்டு போங்க. ஏன்னா டெஃபினட்டாக தமிழ்நாடு தனியாக அப்படி அப்படி மலர்ந்ததுன்னா வளர்ந்துரும் தெரியும். கடல் கடந்து வாணிபம் செய்பவன் தமிழன் சொல்லியிருக்கான். இல்லை, பிரிவினை கருத்துக்களை இல்லைங்க, பிரிவினை அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஐயா சொல்கிற விஷயத்தை மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு தான் தொலைக்காட்சிகள் இயங்குகின்றன. தொலைக்காட்சி நடத்துவதற்கு அவங்க கொடுக்குற விதிமுறைகளில் ஒன்று 24 மணி நேர செய்தி சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற நிபந்தனைகளில் ஒன்று பிரிவினை கருத்துக்களை பேசக்கூடாது. நான் பேசலைங்க, எடுத்துருங்க, அதை தப்பில்லை. ஏன்னா நான் என்ன சொல்றேன், ஐயா சொல்றத அதை பிரிவினைன்னு நான் பார்க்கல. உணர்வை மதிக்கிறேன், பட் சட்ட நிலையை நான் சொல்றேன். இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட். நீங்கள் நாங்கள்லாம் வரத்து கூப்பிட்றது ராதா ரவியை கூப்பிட்றோம், கௌதமை கூப்பிட்றோம், ஐயாவை கூப்பிட்றோம், அவரை கூப்பிட்றோம்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு முதல்ல பயோடேட்டா வாங்கிக்கிங்க. ரெசிபி வாங்கிக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்போ என்னதை வாங்கிக்கிட்டிங்கன்னா இவன் கொஞ்சம் ஏழை விடமா ஏதாவது பேசுவான்டான்னு தெரியும். அப்போ எங்ககிட்ட உங்கள் சட்ட புஸ்தகத்தை கொடுத்துருங்க. இந்த சட்டம் இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா மூடி வச்சுட்டு கம்முன்னு பேசாமல் நாங்கள் பாட்டுக்கு வணக்கம். இதனால தாங்க தமிழ்நாடு போகுது, நாசமாக போகுது. பேசணுங்க, ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டுங்க. புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி ஏன்னு கேட்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த உதாரணம் எடுத்தாலும் போராட்டம், இப்போ கூட ஐயா சொல்லிகிட்டு இருக்கும்போது முதல்ல நான் என்ன சொன்னேன், போராட்டம்னு எடுக்கும்போது வெளிநாட்டை பற்றிலாம் பேசணும். நம்ம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. வெளிநாட்டு பிரச்சனையே விடுங்க, முதல்ல உள்நாட்டுக்கு நமக்குடைய பிரச்சனையை தான் பேசணும். உள்நாட்டிலே சிறந்த உதாரணங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே வந்து பல முக்கியமான போராட்ட களங்கள் தமிழ்நாடே பார்த்துருக்காது. இந்த போராட்டத்துக்கு வெற்றி வரும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் உங்கள் செய்தியெல்லாம் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓ, போராடுவதனால் கிடைக்க போகிற பெரிய வெற்றி இது. இந்த நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், எங்கேயும் போயிட போகிறதில்ல. போராட்டம் என்பது ஒரு உடனடி வெற்றியும் இருக்கும், நீண்ட காலத்துக்கான நன்மைக்கு போடுற விதையும் அதில் இருக்கும். ஐயாவுடைய உணர்வை வந்து இந்திய ஒன்றியம், அதாவது பல்வேறு தேசிய இனங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இந்திய ஒன்றியத்தில் ஒவ்வொரு தேசிய இனமும் தனியாக பிரிஞ்சிடணும் கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை நம்ம பார்க்கல, நான்லாம் பார்க்கல. மாறா என்னென்னா, ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒவ்வொரு வகையான பண்பாடு இருக்குது, ஒவ்வொரு வகையான மொழி இருக்குது. இதில் இந்தியாவை பொறுத்தவரை தமிழர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி, தமிழ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிரிவு அடிப்படையில் மிக பழைய காலத்திலிருந்து உருவான இந்த இரண்டு மொழிகள் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. இப்போ இந்த வரலாறுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஒரு வட இந்திய பகுதிகளில் ஒரு வங்காளியாக இருப்பவருக்கோ, பஞ்சாபியாக இருக்கவருக்கோ, குஜராத்தியாக இருக்கவருக்கோ இந்த அடையாளம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு மொழியை இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய பெருமை இல்லை, இது ஒரு வரலாறு. இப்போ இந்த வரலாறு சில மனப்பதிவுகளை நமக்கு உண்டாக்குகிறது. இப்போது இதை பார்த்திங்கன்னா உங்களுடைய தமிழ் இலக்கியங்களில், கல்வெட்டுக்களில், இலக்கணங்களில் எல்லாவற்றிலும் ஒரு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ச்சியாக சமஸ்கிருதம் தமிழ் இது சம்பந்தப்பட்ட முரண்பாடுகள், பேச்சுக்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த முரண்பாடுகள் தான் 20ஆம் நூற்றாண்டில் நம்ம 1938 எங்களுக்கு இந்தி மொழி வேண்டியதில்லைன்னு சொல்கிறோம். இப்போ இந்தி மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அந்த மொழியை ஏற்றுக்கொள்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மறைமலடிகளும் சரி, திருவிக்காவும் சரி, பெரியாரும் சரி, சோமசுந்தர பாரதியாரும் சரி, தமிழகத்தின் மிக முக்கியமான அறிவாளிகள் எல்லோரும் இணைந்து எங்களுக்கு இந்த மொழி வேண்டாம், எங்கள் மொழி போதுமானது என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த மொழியை வைத்துக்கொண்டு, ஆனால் இதை அன்றைக்கு இருந்த ராஜாஜி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்துஸ்தானி படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த மரபிலிருந்து வருகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு தேசிய நீரோட்ட அரசியல் என்பது இல்லாமல் போய் இந்த வட்டாரத்தில் உருவாகக்கூடிய திராவிட அரசியல் என்பதும் இங்கு உருவாகிறது. இது இந்தியாவில் வேறு பகுதியில் இல்லாதது. அப்போ இந்த அரசியலுக்குள்ளுக்கான சில பண்புகள், வளர்ச்சிகள் எல்லாம் உருவாகின்றன. அப்பொழுது தான் ஐயா சொன்னதை போல அன்றைக்கு அண்ணா சொன்னார், தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது,
மாநில சுய உரிமைக்காக போராடுவோம். ஒரு கட்டத்தில் பெரியார் சொன்னார் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இப்போ இந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும், காவிரி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாம் வேறு பஞ்சாபிலேயோ குஜராத்திலேயோ வங்காளத்திலேயோ நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இதை நடப்பதை பண்பாட்டு ரீதியாக அங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமே ஒழிய, நாங்கள் இந்தியா என்ற இந்த நீண்ட நிலப்பரப்பில் இருந்து நாங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்றதில் நோக்கமில்லை. அப்படியான நோக்கம் அதற்கு எந்த விதத்திலும் இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை வேண்டும், ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய மொழியும் பண்பாடும் மதிக்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்படும். ஒரு இந்திங்கிறது ஒரு வட்டார மொழி தான். நான் சொன்னது வந்து ஐயா சொன்ன கருத்துக்கு ஒத்துதான். எதுக்குன்னா என்னுடைய பயத்தைத்தான் கூறினேன். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள், இப்போ திடீர்னு இப்போ அண்ணன்லாம் பேசும்போது இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி திடீர்னு இப்படி இவ்வளோ பெருசு 50 பேரில் ஆரம்பிச்சது, இன்றைக்கி வந்து 1 லட்சம் பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க வெறும் சென்னையில் மட்டும். ஆனால் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உட்காந்துருக்கிறது இதான் முதல் முறையாக. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இந்திய எதிர்ப்புலாம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் இப்போ நடக்குது. அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா நம்மளை நசுக்க யாருக்குமே கொஞ்சம் கோபம் வருங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். 2 முக்கிய அம்சங்களை சொல்லியிருக்கீங்க. ஒரு சமஸ்கிருதம், தமிழ், அந்த 2 பாரம்பரியம், அதில் முரண் இருந்திருக்கு. அதனுடைய நீட்சியாக ஜல்லிக்கட்டோட வந்து நீங்கள் இணைக்கிறீங்க. அதை பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. உயிர் போனாலும் சரி, ஜல்லிக்கட்டுக்காக உயிர் போகும். எங்களை இன்னும் கொஞ்சம் சுண்டி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு இனிமே காட்ட போறோம்.